நம்மளோட சேனல்ல நிறைய பிரியாணிஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹைதராபாத் பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் மாண்டித் ரோட்டில் இருக்கிற அல்சா மாலுக்கு பக்கத்தில் இருக்க HDFC பேங்க் ஆப்போசிட்டில் தான் இங்கே தான் நம்ம ஹைதராபாத் பிரியாணியை டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாண்டித் ரோடுக்கு நான் வந்துட்டேங்க. இதுதான் நான் சொன்ன ஸ்பைஸ் ட்ரையல் ஹோட்டல். இதில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக இருக்குன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆந்திரா மீல்ஸும் நல்லா டேஸ்டியாக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த எக்மோரில் இருக்கிற ஸ்பைஸ் ட்ரையல் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். இதுக்குள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங்கும் மெட்ராஸோட ஓல்டு பிக்சர்ஸும் இங்கே வந்து அழகாக ஃபோட்டோஸ்லாம் வந்து மாட்டியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பியூர் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணிஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹைதராபாத் பிரியாணிஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ், ப்ரான் அந்த மாதிரி பிரியாணிஸ் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இதே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மீல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஆந்திரா மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆந்திரா மீல்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு ரைத்தா, ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஹைதராபாத் பிரியாணி லேயராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் சிக்கன் மசாலாவோடு இருக்குது. ரைத்தாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஷாப்போட நேமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பைஸியாக சூப்பரான ஹைதராபாத் பிரியாணிங்க. பொதுவாகவே ஆந்திரான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி தான் அதிகம். சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பைஸ் ஸ்டைலுக்கு வாங்க. பிரியாணி சான்ஸ் இது. எனக்கு பார்த்தீங்கன்னா லெக் பீஸ், வா சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரைஸ் வேறு, சிக்கன் வேறு. இந்த ரெட் கலரில் தெரியுது எல்லாமே சிக்கன் மசாலா தாங்க. சிக்கன் கிரேவி செய்யும்போது சூப்பர் மசாலாவில் செஞ்சுருக்காங்க போல இருக்கு. ஸ்பைசி பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கலாக இருக்குங்க. நம்ம பேபிஸ்க்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இந்த ஒயிட் லேயர் கலர் லேயரும் தனியாக இது பண்ணிவிட்டு ஒரு பன்னீர் டிக்காவோ கோபி மஞ்சூரியனோ ஆட் பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்க ஸ்பைசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹைதராபாத் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் இங்கே ஆந்திரா மீல்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஆந்திரா மீல்ஸில் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்றதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா சாம்பார், இது பார்த்தீங்கன்னா ரசம், ஒரு பருப்பு துவையல், ஒரு கூட்டு, ஒரு மோர் குழம்பு, ஒரு தயிர் அண்டு ஒரு வாழைக்காய் பொரியல். இது பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி, பைனாப்பிள், கேசரி. இது மட்டும் இல்லாமல் ஆந்திரா ஸ்பெஷலான பருப்பு பொடி, தயிருக்கு உங்களுக்கு ஒரு மிளகா, ஒரு அப்பளம். இந்த ஆந்திரா மீல்ஸ் காம்போ பார்த்தீங்கன்னா 130 rupees. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. ஆந்திரா மீல்ஸ்னு பார்த்தீங்கன்னாலே இந்த பொடி தான். இந்த பொடிக்கும் அந்த நெய்யுக்கும் இந்த சாம்பார் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும்.
ஒவ்வொரு சாம்பார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சாம்பார் இருக்கும். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா உடுப்பி சாம்பார், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு விதமான டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த பொடி ஆந்திரா சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போது பருப்பு துவையல் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கீரை பருப்பு துவையல் நல்லா தான் இருக்குது, ஹோம்மேட் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கூட்டு, மோர் குழம்பு இருக்குது. மோர் குழம்புல வித்தியாசமாக பார்த்திங்கன்னா ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோர் வெங்காயம் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதுலேயும் இந்த ஆனியன் சின்ன சின்னதாக போட்டதுனால சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல். இந்த மல்டி கிச்சன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திரா மீல்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஆந்திரா மீல்ஸில் பார்த்தீங்கன்னா 13 வெரைட்டிஸ் ஆஃப் சைட் டிஷ் நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 130 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் மந்த்லி பாஸ், அதாவது நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களுக்கு 90 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் மறக்காமல் இந்த எக்மோர் சைடு வர்றதா இருந்தால் இங்கே வந்துட்டு இந்த ஆந்திரா மீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஸ்பைஸ் ட்ரையல் மல்டி கிச்சன் ரெஸ்டாரண்ட்டில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி நம்ம சென்னை எக்மோரில் சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ட்ரையல் மல்டி கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆந்திரா மீல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.